அனைவருக்கும் வணக்கம். இன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி 43வது கிளாஸில் சீரியஸ் சர்க்யூட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே 3 வீடியோவில் சீரியஸ் சர்க்யூட் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பது எப்படி, டோட்டல் கரண்ட் கண்டுபிடிப்பது எப்படி, பிரான்ச் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பது, பிரான்ச் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பது, இது அனைத்தும் பார்த்துவிட்டோம். இன்று பவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பிரான்ச்சின் பவரை, பவர் டிராப் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸிலும். 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்தால் கூட்டுவதற்கு R1 + R2 என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த ப்ராப்ளத்தில் 6 ஓம் 4 ஓம் என்று 2 ரெசிஸ்டன்ஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 24 வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ், சோர்ஸ் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. 24 வோல்டேஜிலிருந்து I என்ற கரண்ட் வெளிவருமாறு நாம் அஷ்யூம் செய்து கொள்ள போகிறோம். அந்த I என்ற கரண்ட் 6 ஓம் வழியாக 4 ஓம் வழியாக மீண்டும் 24 வோல்டேஜுக்கு வந்து சேர்கின்றது. இப்போது 6 ஓம்லேருந்து வெளியே வரும் அனைத்து கரண்டும், அதாவது I என்ற அனைத்து கரண்டும் எங்கே செல்கின்றது? 4 ஓமை நோக்கி செல்கின்றது. வேற எங்கேயும் போகலை. அனைத்து கரண்டும் 4 ஓமை நோக்கி தான் செல்வதால் 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. R1 என்பது 6 ஓம் எடுத்துக்கொள்வோம், R2 என்பது 4 ஓம் என்று எடுத்துக்கொள்வோம். சப்ளை வோல்டேஜ் VS என்பதை 24 வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ 6 ஓம் 6 ஓமில் இருந்து வெளிவரும் அனைத்து கரண்டும் 4 ஓமை நோக்கி செல்வதால் வேற எங்கேயும் போகவில்லை. இதிலிருந்து வரும் அனைத்து கரண்டும் 4 ஓம் 4 ஓமுக்கு தான் செல்வதால் 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. 2 ரெசிஸ்டன்ஸ்கள் சீரியஸாக இணைக்கப்பட்டிருந்தால் அதை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கான ஃபார்முலா R ஈக்குவலண்ட் R1 + R2. R1 மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, R2 மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? R1 என்கிறது 6 + 4 மொத்தம் 10 ஓம். இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு, சர்க்யூட்டின் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அல்லது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு. இப்ப கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டோட்டல் கரண்ட். கரண்டின் ஃபார்முலா என்ன? I = V/R. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. I = V/R. இங்க டோட்டல் கரண்ட் டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் கரண்ட் டோட்டல் வோல்டேஜ் என்னது? சப்ளை வோல்டேஜ் VS. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலண்ட். சப்ளை வோல்டேஜ் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 24 வோல்டேஜ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸும் நாம் கண்டுபிடித்து விட்டோம் 10 ஓம். இரண்டையும் சப்ஸ்டிட்யூட் செய்தால் டோட்டல் கரண்டின் மதிப்பு கிடைக்கும் 2.4 ஆம்ப்ஸ். இதுதான் நம்மளோட இந்த சர்க்யூட்டின் டோட்டல் கரண்ட். அப்ப சர்க்யூட்டில் டோட்டல் கரண்ட் என்பது 2.4 ஆம்ப்ஸ். அப்ப சப்ளையிலிருந்து 24 வோல்டேஜ் சப்ளையிலிருந்து 2.4 ஆம்ப்ஸ் வெளியே வருகிறது. அது நேராக எங்க செல்கிறது? 6 ஓமை நோக்கி பாய்கிறது. அதே 6 ஓமை விட்டு வெளியே எவ்வளவு கரண்ட் வருகிறது? அதே 2.4 ஆம்ப்ஸ் வெளியே வந்து நேராக எங்க பாய்கின்றது? 4 ஓமை நோக்கி பாய்கின்றது. அந்த 4 ஓம்ல இருந்து வெளியே எவ்வளவு கரண்ட் வருகிறது? அதே 2.4 ஆம்ப்ஸ் வெளியே வந்து நேராக சப்ளைக்கு போய் சேர்கிறது. அப்ப இந்த சர்க்யூட்டில் 2 பிரான்ச்சஸ் உள்ளது. 4 ஓமும் 6 ஓமும் பிரான்ச்சஸ். 24 வோல்டேஜ் சோர்ஸ்ங்கிறது பிரான்ச்சஸ் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பிரான்ச்சஸ். அப்ப 6 ஓமும் 4 ஓமும் பிரான்ச்சஸ். அப்ப அதுல பாய்கின்ற கரண்ட் தானே பிரான்ச் கரண்ட். I6 ஓமும் I4 ஓமும் பிரான்ச் கரண்ட். இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். டோட்டல் கரண்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.4 ஆம்ப்ஸ். அப்ப சப்ளை இருந்து எவ்வளவு வெளியே வருது? 2.4 ஆம்ப்ஸ் வெளியே வருது. எவ்வளவு கரண்ட் சப்ளை இருந்து வெளியே வருகிறதோ அதே கரண்ட் திருப்பி வந்தே ஆக வேண்டும். எங்க வேணாலும் பாயலாம், ஆனால் திருப்பி சப்ளை வோல்டேஜ் வந்தாகணும். அந்த 2.4 எங்க போகுது? நேரா 6 ஓமை நோக்கி போகிறது. அப்ப I6 ஓம் எவ்வளோ? 2.4 ஆம்ப்ஸ். அப்ப I4 ஓம் எவ்வளோ? அதே 2.4 ஆம்ப்ஸ். அப்ப பிரான்ச்சில் பாய்கின்ற கரண்ட் எவ்வளோ? அதே கரண்ட் தான். ஏன்னா ரெண்டுலாம் சீரியஸாக இருப்பதால் இங்க போகின்ற கரண்ட் தான் அனைத்துலையும் போகிறது. அப்ப பிரான்ச் கரண்ட் இரண்டும் 2.4 ஆம்ப்ஸ். அப்ப 6 ஓம்ல போற கரண்டும் 2.4 ஆம்ப்ஸ், 4 ஓம்ல போற கரண்டும் 2.4 ஆம்ப்ஸ். அப்ப நம்ம இதுவரை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஒவ்வொரு பிரான்ச்ல போகின்ற கரண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? V = I/R. இதுதான் நமக்கு பிரான்ச் வோல்டேஜ். நமக்கு தெரியும் I/R என்பது பிரான்ச் வோல்டேஜ், நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப என்ன பிரான்ச் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம்? 6 ஓம்ல உள்ள வோல்டேஜை கண்டுபிடிக்க போறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல உள்ள அந்த பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன? V = I/R. எதோட வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம்? 6 ஓமோட வோல்டேஜ். அப்ப நம்ம எப்படி எழுத போறோம்? V6 ohm =
I6 ஓம் பெருக்கல் R6 ஓம் என்று எழுத போகிறோம். அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 6 ஓம் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ளோ த்ரூ 6 ஓம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2.4 கண்டுபிடிச்சிட்டோம். 6 ஓமோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 6. அப்போ இரண்டையும் பெருக்கினா அதுதான் 6 ஓமோட வோல்டேஜ். அந்த இடத்துல ட்ராப் ஆகுன்ற வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது 14.4 வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது. மொத்தம் உள்ள 24ல் 14.4 6 ஓமில் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் 4 ஓமில் உள்ள வோல்டேஜ் ட்ராப். அடுத்த பிரான்ச்சோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா வோல்டேஜ் அக்ராஸ். அப்போ ஃபார்ம் என்ன V4 ஓம் இஸ் ஈக்குவல் டு I4 ஓம் பெருக்கல் R4 ஓம். I4 ஓம் கண்டுபிடித்து விட்டோம். பிரான்ச் கரண்ட் மீடியா கண்டுபிடித்து விட்டோம் 2.4 ஆம்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 4 ஓம். அப்போ I கரண்ட் ஃப்ளோ த்ரூ த 4 ஓம் எவ்வளோ 2.4 பெருக்கல் 4 இரண்டையும் பெருக்கினால் நம்ம கிடைப்பது 9.6 வோல்டேஜ். அப்போ மொத்தம் உள்ள 24 வோல்டேஜில் 6 ஓமில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆனிச்சு 14.4 வோல்டேஜ். இப்போ பாக்கி உள்ளதில் எங்கே ட்ராப் ஆகிருக்கும் 4 ஓமில், அதான் 9.6 வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பவர். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒவ்வொரு பிரான்ச்லையும் உள்ள பவர் ட்ராப். பவரோட ஃபார்முலா என்ன P is equal to V பெருக்கல் I. நம்ம இதெல்லாம் லாஸ்ட் யூனிட்லேயே படிச்சிட்டோம். P is equal to V பெருக்கல் I. எதோட ஃபர்ஸ்ட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம் 6 ஓமோட பவரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா எப்படி மாற்றிக்கலாம் P6 ஓம் இஸ் ஈக்குவல் டு V6 ஓம் பெருக்கல் I6 ஓம். எல்லாத்துக்கும் 6 ஓம் போட்டுக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் 6 ஓம் புரியறதுக்காக போட்டுக்க போகிறோம். V6 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, வோல்டேஜ் ட்ராப் 6 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 14.4 வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதையும் கரண்ட் 6 ஓமும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 2.4. இரண்டையும் பெருக்குனா நம்ம கிடைப்பது பவர் ட்ராப் அக்ராஸ் த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 34.56 வாட்ஸ். பவர்னா வாட்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டோம். அப்போ பவர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பிரான்ச்சோட பவர் கண்டுபிடிக்கலாமா. இந்த பிரான்ச்சோட 4 ஓமோட பிரான்ச்சோட பவர் கண்டுபிடிக்க போகிறோம். பவர் ஃபார்முலா என்ன P is equal to V பெருக்கல் I. 4 ஓம் கண்டுபிடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் P4 ஓம் is equal to V4 ஓம் பெருக்கல் I4 ஓம்னு போட்டுக்கிறோம். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 4 ஓம் என்ன நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் 9.6. I4 ஓம் என்ன அதுவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதோட மதிப்பு என்ன 2.4. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். எடுத்து சப்ஸ்டியூட் செய்ய வேண்டியதான். சப்ஸ்டியூட் செய்யனா நமக்கு டோட்டல் பவரில் பவர் 4 ஓமோட பவர் கிடைச்சிடும். எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னு நமக்கு கிடைச்சி 23.04 வாட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் எல்லாமே ஈஸி தான். ஃபார்முலா தான் V is equal to I பெருக்கல் R, P is equal to V பெருக்கல் I. நம்ம ஏற்கனவே பார்த்தா 6 ஃபார்முலா தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 6 ஃபார்முலாவை திருப்பி V is equal to I பெருக்கல் R, R is equal to V by I is equal to V by R, P is equal to V பெருக்கல் I, P is equal to V square by R, P is equal to I square R. இந்த 6 ஃபார்முலா தான் நம்ம சப்ஜெக்டே. இந்த பேஸ் தான் எது கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டை தவிர மீது கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா பயன்படுத்தி நான் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது டோட்டல் கரண்ட், அடுத்தது பிரான்ச் கரண்ட், அடுத்தது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த பிரான்ச், அடுத்து பவர் ட்ராப் அக்ராஸ் த பிரான்ச். அப்போ ஃபர்ஸ்ட் வரிசையாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சோம்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப நன்றி.